வெல்கம் டு மீடியா ஜங்ஷன். ஸோ புதுசாக லான்ச் ஆகிருக்கக்கூடிய Pro 14ல் என்னென்ன அப்டேட் வந்திருக்குது, இந்த அப்டேட்டை எப்படி பண்ணலாம், யாரை கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே A to Z இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதில் என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்கோன்னா, கலர் ஆதார் ஃபஸ்ட்டு அப்டேட், செகண்ட் ஆப்ஷன் எனி லாங்குவேஜ், கலர் ஆதார் எனி லாங்குவேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆல்சோ அவைலபிள் இருக்குது. அடுத்தது வந்து கிராப் இமேஜ், கிராப் பிடிஎஃப். ஸோ இது 3 ஆப்ஷன் இருந்தாலே நீங்கள் எப்படியாப்பட்ட ஆதார் கார்டு பிடிஎஃபாக இருந்தாலும் சரி, நீங்கள் இதில் லோட் பண்ணி ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக் பண்ணிக்க முடியும். நீங்கள் புது யூஸராக இருக்கீங்க அப்படின்னா, இப்போ தான் Pro 14 வாங்க போகிறீங்கன்னா 1000 rupees கட்டி நீங்கள் இந்த Pro 14 பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லைங்க நான் ஏற்கனவே 13 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இல்லை 12 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஐ மீன் 13 யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா வெறும் 350 பே பண்ணி நீங்கள் இந்த அப்டேஷன் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நேற்று வாங்கியிருந்தாலும் இல்லை முந்தா நேற்றே நீங்கள் Pro 13 வாங்கியிருந்தா கூட இந்த அப்டேஷன் சார்ஜஸ் வந்து அப்ளிகேபிள் ஆகும். ரைட், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டில் கலர் ஆதார், ஃபஸ்ட்டு ஆதாரில் காமிச்சிட்றேன். இப்போ ஆதார் நம்ம வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ஆதார் வந்து உங்களுக்கு லோட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதில் வந்து ஃபோட்டோ வந்து பிரைட்னஸ் ஏற்றுறது, கான்ட்ராஸ்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே இருக்கும். அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிக்கும். ஓகேங்களா? இது வந்து ஆதாருக்கு. இதே வந்து நான் ரீசெட் கொடுத்துட்டு கலர் ஆதாருக்கு வரேன். கலர் ஆதார் சேம் பிடிஎஃபை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அப்ளை கொடுக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஃபோட்டோ வந்து மேலே ஏறி இருக்குது, இந்த ஃபோட்டோ வந்து இன்னும் நான் இறக்கணும், இல்லை இந்த எனது ஆதார் எனது அடையாளம் வந்து கரெக்டான பொசிஷனில் இல்லை, இந்த QR கோடு கரெக்டான பாக்ஸில் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு டைம் ஃபஸ்ட் டைம் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்ஷன்ஸில் கலர் ஆதார் செட்டப்னு இருக்கும். இங்கே போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த QR கோடு பாருங்கள், இந்த பாக்ஸ்லேருந்து கொஞ்சம் விலகி இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த QR கோடை லெஃப்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறேன். லெஃப்ட் பார்த்தீங்களா, இங்கே மூவ் ஆகும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். மூவ் பண்ணிட்டேன். அடுத்தது ஹைட்டு வந்து என்ன பண்ணுறோம், கொஞ்சம் பெருசாக்கிறோம். ஸோ அந்த பாக்ஸ்குள்ளே வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுமாரி டாப் அட்ஜஸ்ட்மெண்ட், டாப் வந்து குறைக்கணுன்னாலோ ஏற்றணுன்னாலோ இல்லை குறைக்கணும், இங்கே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண அங்கே மூமெண்ட் வந்து இங்கே தெரியும் உங்களுக்கு. ரைட், இதை சேவ் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஃபோட்டோ. இப்போ அதே கலர் இதில் ஃபோட்டோ இருக்குது. ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு வந்து இப்படி இருக்குது. ஸோ டாப் வந்து டவுன் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம மூவ் பண்ண இந்த இடத்துல வந்து உங்கள் மூமெண்ட்டு தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்போ பர்ஃபெக்டாக ஒரு ஆதார் செட்டிங்ஸ் மூவ் பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே A to Z நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்கோம். சப்போஸ் கஸ்டம் PG யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்டோ இல்லை வந்து இந்த டைட்டில் மாற்றினாலும் மாற்றலாம். இப்போ இன்னொரு டவுட் வரும், இது தமிழுக்கு மட்டும்தானா அப்படின்னா இல்லை, நீ எனி லாங்குவேஜ், பெங்காலி இந்த ஐடென்டிட்டி வந்து மாற்றிக்கலாம். நம்ம பெங்காலி ஆப்ஷன்ஸ், குஜராத்தி. இப்போ பாருங்கள், குஜராத்தி மாதம் இந்த கோட்டுக்கு இது வந்து மேலே ஏறி இருக்கா, அதே மாதிரி இந்த கார்டில் பாருங்கள், இது பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா டாப் வந்து கொஞ்சம் ஏறுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி செட்டிங்ஸை இந்த இடத்துல போயிட்டு பேக்ரவுண்டு ஹெட்டில் ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது, நான் வந்து குறைச்சி இது பண்ணிக்கலாம். டாப் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், கீழே இறக்குற பாருங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ உங்களுக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ அந்த பொசிஷனில் செட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். எனி லாங்குவேஜ், ஹிந்தி, குஜராத்தி, கன்னடா, மலையாளம் எல்லாத்துக்குமே இப்போ நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ரைட், இது வந்து கலர் ஆதார். இப்போ அடுத்தது எனி பிடிஎஃப், எனி இமேஜ் பார்க்கலாம். ஸோ டாக்குமெண்ட்டில் கிராப் இமேஜ்னு கொடுத்துருக்கோம். இந்த கிராப் இமேஜில் இப்போ நான் இப்போதைக்கு ஆதார் கார்டு இல்லாமல் ஒரு இமேஜ் மட்டும் இப்போ எடுத்து காமிக்கிறேன். ஸோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இமேஜ் இருக்குது, இது ஃப்ரண்ட்டும் இது பேக்கும் நினச்சிப்போம். அப்போ கிராப் மோடில் கிளிக் பண்ணிவிட்டு இதை நான் ஃப்ரண்ட்டு அப்படின்னு கொடுத்துட்டு திருப்பியும் கிராப் மோடை கிளிக் பண்ணிவிட்டு, அதாவது ஃப்ரண்ட் கிராப் முடிச்சிட்டோம், இது வந்து பேக் கிராப்பையும் முடிச்சிட்டோம் சொல்லி அப்ளை கிராப் கொடுத்திங்கன்னா இந்தமாரி அப்ளை ஆகிடும். இம்போர்ட் கொடுத்திங்கன்னா இந்தமாரி இம்போர்ட் ஆகிடும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் இது வந்து வேறு ஒரு இது ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் இமேஜில் டாக்குமெண்ட் வச்சுருக்கீங்க, டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அந்த இமேஜை இங்கே லோட் பண்ணிக்க முடியும். அடுத்தது பிடிஎஃப். ஸோ கிராப் பிடிஎஃப்பில் போயிட்டு ஸோ ஆதாரை லோட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் ஆதார் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்தமாரி இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து ஃப்ரண்ட்டு வந்து இது பண்ணணும். இப்போ நான் ஃப்ரண்ட்டு இங்கே பாருங்கள், எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல இங்கே கிளிக் பண்ணி
மூவ் பண்ணும்போது இங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ரிவ்யூ வரும். ஸோ ப்ரிவ்யூ பார்த்துட்டு உங்களுக்கு எந்த லெவலுக்கு வேணும், எந்த லெவலுக்கு வேணாம், எது வரை வேணுன்றதை நீங்கள் இங்கே கிராப்பிங் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுக்கலாம். செலக்ட் பண்ணி அப்ளை கொடுக்கணும். அப்ளை கொடுத்தோடனே பேக் ஆப்ஷன் கேட்கும். அப்புறம் நீங்கள் பேக் ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணி பேக் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனி பிடிஎஃப் எனி இமேஜ் நீங்கள் அப்ளை கொடுத்துட்றேன். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு உங்களுக்கு அழகாக வந்துடும். ஸோ இந்த 3 அப்டேஷன் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ePro 14 வந்து அப்டேட் பண்ணிக்கணும். அதுக்கு என்னுடைய மொபைல் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். ஸோ வாட்ஸ்அப்பில் எனக்கு சேட் பண்ணுங்கள். டெமோ செட்டப் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆக்டிவேஷன் பண்ணும்போது கால் பண்ணுங்கள். நியூ ஆக்டிவேஷன் 1000 rupees. அப்டேட் அதாவது ePro 13 யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ 14க்கு வர போகிறீங்க அப்படின்னா 350 பே பண்ணி நீங்கள் இதை பை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.